லேக் மிஷிகன். நியூ ஜெர்சியிலேருந்து என் பையன் எங்களை விசிட் பண்ண இண்டியானா வந்திருந்தான். அன்னைக்கு சாயந்தரம் வெதர் நல்லா இருந்ததுனால லேக்குக்கு வாக் போகலான்னு முடிவு பண்ணோம். வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான், ஒரு 3 மைல் தான் இருக்கும். உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம். வெளிச்சம் ரொம்ப நல்லா இருந்தது. வானமும் 2 பக்கம் பச்சை பசேல் இருந்த அடர்ந்த மரங்களும் ரொம்ப அழகாக இருந்தது. பையன் வண்டி ஓட்டினதுனால எல்லாத்தையும் ரசிக்க முடிஞ்சுது. ரோடோட கடைசியில் லேக் பார்த்த உடனே ஒரே சந்தோஷந்தான். இந்த ரோடுக்கு பேரே லேக் ஷோர் டிரைவிங்கிறதுனால லேக்கு எங்கள் கூடவே வர்ற மாதிரி இருந்தது. கடல் தான்னு சொல்லணும், அவ்வளோ பெருசு. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற 5 கிரேட் லேக்ஸில் இதுவும் ஒன்று. இதோட பரப்பளவு சுமார் 22,000 ஸ்கொயர் மைல்ஸ். அதாவது விஸ்கான்சன், இல்லினாய், இந்தியானா, மிஷிகன் போன்ற 4 மாநிலங்களையும் சார்ந்திருக்கு. அதிசயம் என்னென்னா, பார்க்குறதுக்கு கடல் மாதிரி இருந்தாலும் தண்ணி உப்பில்லாமல் குடிக்கிறதுக்கு சாஃப்ட் வாட்டராக தான் இருக்கும். லேக்குக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற ஷெட் பிக்னிக் வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி மழை பெய்கிறதுனால வாக் போகிறவங்க ஒதுங்கவும் சௌகரியமாக இருக்கும். இறங்கி வந்தோம். சூரிய அஸ்தமனம் ரொம்ப அழகாக இருந்தது. மணி 8 கூட சூரிய வெளிச்சம் நல்லாவே இருந்தது. இங்கே சம்மரில் வெயில் இரவு 9:30 மணி வரை இருக்கும். இங்கேருந்து பார்க்குறப்ப அக்கறையில் சிக்காகோ ஸ்கைலைன் டவர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தெரிகிறது. ரசனையான காட்சி. சிக்காகோலேயே உயரமானது வில்லிஸ் டவர், சுமார் 1500 அடி. ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்ப சில மில்லிமீட்டர் தான் தெரியுது. ஆச்சரியந்தானே? பீச்சில் நடக்கிறப்ப குளிர்ந்த காற்று எதமாக வீசிச்சு. மணலில் என்ன எழுதினாலும் தண்ணி அதுவரை வந்து களைச்சிட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. சும்மா என் பேரையும் என் பையனோட பேரையும் எழுதி வச்சேன். சந்தோஷந்தான். ஆனந்தமாக கொஞ்ச நேரம் நடந்துட்டு திரும்பி வந்தோம். அந்த சாயந்தர பொழுது இனிமையாகவே கழிஞ்சுது. என் கூட நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.